ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வினாயன் 1. பின்வருவனவற்றுள் அதிக ஆண்டுகள் கெட்டுப்போகாத உணவுப் பொருள் எது? ஏ தேன், பி நெய், சி உப்பு, டி அரிசி. சரியான விடை தேன். வினாயன் 2. தமிழ்நாட்டில் உள்ள மாநகராட்சிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? ஏ 21, பி 25, சி 28, டி 38. சரியான விடை 25 மாநகராட்சிகள். வினாயன் 3. சதுரங்க விளையாட்டின் தாயகம் எது? ஏ ரஷ்யா, பி அமெரிக்கா, சி இந்தியா, டி தாய்லாந்து. சரியான விடை இந்தியா. சதுரங்க விளையாட்டு இந்தியாவில் கிபி 6ஆம் நூற்றாண்டில் குப்தர்கள் காலத்தில் வட இந்தியாவில் தோன்றியது. வினாயன் 4. இயேசு காவியம் எனும் நூலை இயற்றியவர் யார்? ஏ புலவர் குழந்தை, பி கவிஞர் வாலி, சி மாங்குடி மருதனார், டி கவிஞர் கண்ணதாசன். சரியான விடை கவியரசர் கண்ணதாசன் அவர்கள். வினாயன் 5. இந்தியாவில் மாநில ஆளுநராக நியமிக்கப்படுவதற்கு குறைந்தபட்ச வயது தகுதி என்ன? ஏ 18 வயது, பி 21 வயது, சி 25 வயது, டி 35 வயது. சரியான விடை 35 வயது. வினாயன் 6. குழந்தைகளின் கவனம் ஈர்க்கும் முதல் நிறம் எது? ஏ சிவப்பு, பி மஞ்சள், சி நீலம், டி பச்சை. சரியான விடை சிவப்பு. வினாயன் 7. உலகின் மிகப்பெரிய இந்து கோவில் எந்த நாட்டில் உள்ளது? ஏ இந்தியா, பி கம்போடியா, சி தாய்லாந்து, டி சீனா. சரியான விடை கம்போடியா. கம்போடியா நாட்டில் உள்ள ஒரு இந்து கோவில் கிட்டத்தட்ட 4 ஏக்கர் நிலப்பரப்பு அளவுடையது. வினாயன் 8. நடுப்பகல் வெயிலிலிருந்து கிடைக்கும் வைட்டமின் எது? ஏ வைட்டமின் ஏ, பி வைட்டமின் பி, சி வைட்டமின் சி, டி வைட்டமின் டி. சரியான விடை வைட்டமின் டி. பொதுவாவே சூரிய ஒளியிலிருந்து நமக்கு வைட்டமின் டி தான் கிடைக்கும். அதுலயும் குறிப்பா காலையில 11 மணில இருந்து பிற்பகல் 3 மணி வரைக்கும் அது அதிக அளவில் நமக்கு கிடைக்கிறது. வினாயன் 9. மனிதர்களின் சிறந்த நண்பன் என்று அழைக்கப்படும் விலங்கு எது? ஏ பசுமாடு, பி நாய், சி பூனை, டி காளை மாடு. சரியான விடை செல்லப்பிராணியான நாய். வினாயன் 10. இந்தியாவில் சிம்லா எனும் சுற்றுலா தலம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஏ இமாச்சல பிரதேசம், பி அருணாச்சல பிரதேசம், சி அசாம், டி ஒடிசா. சரியான விடை இமாச்சல பிரதேசம். வினாயன் 11. தமிழ்நாட்டில் மத்திய அரசின் பெல் தொழிற்சாலை அமைந்துள்ள மாவட்டம் எது? ஏ புதுக்கோட்டை, பி திருச்சி, சி கோவை, டி சென்னை. சரியான விடை திருச்சி. மத்திய அரசின் பெல் நிறுவனத்தின் முதன்மை அலுவலகம் திருச்சியிலும் கிளை அலுவலகம் புதுக்கோட்டை மாவட்டத்திலும் உள்ளது. வினாயன் 12. ட்விட்டர் தளம் எந்த ஆண்டிலிருந்து செயல்பட்டு வருகிறது? ஏ 2006, பி 2010, சி 2012, டி 2013. சரியான விடை 2006ஆம் ஆண்டு. வினாயன் 13. நாம் உண்ணும் பழங்களில் அதிக விஷமுள்ள பழம் எது? ஏ ஆப்பிள், பி ஆரஞ்சு, சி மாதுளை, டி தர்பூசணி. சரியான விடை ஆப்பிள். என்னது ஆப்பிள்ல விஷமா அப்படின்னு யாரும் பயப்பட வேணாம். ஆப்பிள் பழத்தோட சதைப்பகுதிகள்ல எந்த விஷயமுமே கிடையாது. ஆனா அதோட விதைகள்ல தான் விஷத்தன்மையே இருக்குது. ஆப்பிளோட விதைகள்ல அமிக்டலின் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் இருக்குது. இந்த வேதிப்பொருள் எப்படின்னா சயனைடு அளவிற்கு நச்சுத்தன்மையை வெளிப்படுத்தக்கூடியது அப்படின்னு ஆய்வுகள்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படின்னா ஆப்பிள் பழத்தோட கொட்டைகளை சாப்பிட்டா இறந்துடுவோமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஆப்பிள் விதைகளை ஒன்றெண்ட தெரியாம விழுங்கிட்டா அது உடல்ல செரிமானமாகாம அப்படியே வெளியேறும். பொதுவா விதைகளை மென்று இல்லைன்னா நசுக்கி உட்கொள்றப்பதான் அதுல இருக்கிற நச்சுத்தன்மையை வெளிப்படுது. மனித உடல் இயற்கையாவே சிறிய அளவிலான நச்சுத்தன்மையை கையாளுற திறன் கொண்டதுதான். இதனால அவ்வப்போது தவறுதலா 1-2 இலைகளை உட்கொண்டுட்டா பயப்பட தேவையில்லை. பொதுவா அது பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது. இருந்தாலும் பாதுகாப்பு கருதி விதைகளை தவிர்க்கிறதா நமக்கு சிறந்தது. அதனால ஆப்பிள சாப்பிடறப்ப இல்லைன்னா குழந்தைகளுக்கு ஆப்பிள கொடுக்கறப்ப எப்பயுமே விதைகளை முழுவதுமா நீக்கிட்டு நறுக்கி கொடுங்க. அதே போல ஆப்பிள் ஜூஸ் தயாரிக்கிறப்பையும் விதைகளை
நீக்கிட்டு அரைக்கிறதா நமக்கு ரொம்பவே பாதுகாப்பானது. மேலும் ஆப்பிள் பழத்தை சாப்பிடறதுக்கு முன்னாடி வெதுவெதுப்பான நீர்ல நல்லா கழுவுறதன் மூலமா அதுல மேல இருக்கக்கூடிய அசுத்தங்கள் மற்றும் மெழுகு அடுக்குகளை நம்ம நீக்கலாம். எனவே ஆப்பிள் பழம் சாப்பிடுறது விஷம் அப்படின்னு சொல்ல வரல. ஆப்பிள் பழத்தை சாப்பிடுறது ரொம்பவே ஆரோக்கியமானதுதான். பழத்தை சாப்பிடறப்ப அதோட விதைகளை மட்டும் தவிர்த்துறது ஒரு சிறந்த பாதுகாப்பு நடைமுறை. வினா எண் 14. 63 நாயன்மார்களில் ஒருவரான திருஞான சம்பந்தர் எந்த தெய்வத்தால் ஞானப்பால் பெற்றார்? ஏ மீனாட்சி, பி காமாட்சி, சி பார்வதி, டி சரஸ்வதி. சரியான விடை பார்வதி தேவி. வினா எண் 15. அதிக சூடான நீர் குடிப்பதால் பின்வரும் எந்த உறுப்பு பாதிப்படையும்? ஏ உணவு குழாய், பி வாய், சி தொண்டை, டி நாக்கு. சரியான விடை இவை நான்கும். அதாவது உணவு குழாய், வாய், தொண்டை, நாக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் அனைவருக்கும் நன்றி.